ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களில் மேலும் 5 பேரின் உடலை மறுபரிசோதனை செய்ய அவர்களது குடும்பம் ஆந்திர உயர்நீதிமன்றத்தை அணுக உள்ளது. என்கவுண்டரில் பலியானவர்களில் சசிகுமாரின் உடலை மறுபரிசோதனை செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பதி வனப்பகுதியில் செம்மரம் கடத்தியதாக கூறி தமிழக தொழிலாளர்கள் 20 பேர் கடந்த 7ஆம் தேதி ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்திற்கு மனித உரிமை ஆர்வலர்களும் அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன. ஆந்திராவில் தமிழக தொழிலாளர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட நாட்களாக ஆந்திர சிறைச்சாலைகளில் உள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். துப்பாக்கிச் சூட்டில் பலியான 20 தமிழர்களின் உடல்கள் திருப்பதி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தனது கணவர் சசிகுமாரின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய கோரி அவரது மனைவி முனியம்மாள் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்று சசிகுமாரின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 20 பேரை சுட்டுக் கொன்ற போலீசார் மீது இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் கொலை வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் நாடெங்கிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கும் கிடைத்த வெற்றி. 20 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் 20ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யப்படும் என ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 24 காவலர்கள் என்கவுண்டரில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆந்திர அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே திருப்பதி என்கவுண்டரில் பலியான தமிழர்களில் மேலும் 5 பேரின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடக் கோரி அவர்களது குடும்பத்தினர் ஆந்திர உயர்நீதிமன்றத்தை அணுக உள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் பலியான திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள், முருகன், மூர்த்தி, மகேந்திரன், முனுசாமி ஆகிய 5 பேரின் குடும்பத்தினர் இதற்காக ஐதராபாத் புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.